சன்னியாசி வந்தாரா, அவர் வந்தோடனே அவர் நல்ல ஜுரம் அடிச்சுதான். உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாரா. கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துட்டு வந்தாராம். கடகட கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்துல ஜுரம் போயிடுதான். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. கோமியம் குடிச்சா ஜுரம் சரியாகும்னு ஐஐடி இயக்குனர் காமக்கொடி பேசியிருக்கிறது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்குங்க. இதை கேட்டதுல நம்ம சங்கிங்க அப்புறம் நம்மளாம் கோமியம் குடிக்கிறனாலதான் நம்மள கொரோனாவே அண்டலை அப்படின்னு ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் என்னையா அது சென்னை ஐஐடி இயக்குனரே இப்படி சங்கி மாதிரி பேசுறாரு, கோமியம் குடிக்க சொல்றாரு. இவர் மத்தியில படிக்கக்கூடிய ஐஐடி மாணவர்களுக்கு டீ காஃபியாக கோமியத்தை கலந்து குடுத்துட போறாரியா, முதல்ல அதை செக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பக்கம் அதை ஓட்டிட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதனால ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், டைஜஸ்டிவ், இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், இது மாதிரி பல இதுக்கு நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய பெரிய மெடிசன். சிவாஜி சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. அதாவது பாத்தீங்கன்னா கோமியம் குடிச்சா ஏன் தெரியுமா ஜுரம் சரியாகுது? கோமியத்துல ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி ஃபங்கல்ங்கிற மாதிரி பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இருக்கான். அது உடலுக்கு நன்மை பயிற்சி காய்ச்சலையே போக்கிடணுமாங்க. இது வந்து சும்மான உருட்டலையா, இதுக்கு பெரிய அறிவியல் ஆதாரம்லாம் இருக்காமாங்க. இப்படி சங்கிங்க அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு மெசேஜில் ஆதாரமாக கொண்டு வராங்க தெரியுமா? அந்த மாதிரி நம்ம ஐஐடி சங்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாருங்க நிறைய ரிசர்ச் பேப்பர் வந்துருக்குங்க. பாருங்க, வேணா வாட்ஸ்அப் ஃபார்வர்டுறேன் நீங்கள் படிச்சு பாருங்கன்னு வாட்ஸ்அப் ஃபார்வர்டு சங்கி மாதிரியே பதில் சொல்லியிருக்காரு. அதில் நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது கோமியத்தில் இருக்குன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? அந்த உருட்டை கேட்டுட்டு ஒரு பத்திரிகைகள் கேட்குறாங்க, ஏங்க கோமியம் குடிச்சா இந்த மாதிரி நன்மைகள் நடக்கும்னு நீங்கள் சில ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதே மாதிரி கோமியத்தை குடிச்சா பல உடல்நல தீமைகள் உருவாகமாக, பிரச்சனைகள் உருவாகணும்னு சொல்லிட்டு பல பேர் இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர் இருக்குதுன்னு இணையத்தில் கேள்வி கேட்குறாங்களேங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், ஏங்க நான் வந்து அதெல்லாம் படிக்கலைங்க, எனக்கு தெரியாது, நான் ஒன்லி சங்கீதனை மட்டும்தான் படிப்பேன், அதுக்கு எதிரானதெல்லாம் படிக்க மாட்டேன்னு பேசியிருக்காருங்க. நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் சொல்றீங்க, இதே மாதிரி வேற சில ரிசர்ச் பேப்பர் இருக்கு, அதுல வந்து கோமியம் வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. சரி, அதை பத்தி எனக்கு அந்த ரிசர்ச் பேப்பர் நான் பார்த்ததில்லை. தெரியணும்ல சார்? தெரியலையே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. அதுக்கும் ஒரு படி மேலே போய் என்ன தினம் பேசியிருக்காரு, ஏங்க நான் என்ன வெறும் மாட்டு மூத்திரம் மட்டும் குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மாட்டு சாணமும் சாப்பிட்றவங்க அன்றாட அப்படின்னு பேசியிருக்காரு. நான் பஞ்சகவியம் சாப்பிடுவேனான்னு கேட்குறியா? சாப்பிடுவேன், நிச்சயமாக சாப்பிட்றேன். நாக்குல அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. அதாவது பஞ்சகாவியம் குடிப்பாராமா. பஞ்சகாவியம் என்னன்னு தெரியுமா? மாட்டுச்சாணம், மாட்டு கோமியம், பால், தயிர், மோருன்னு மாடுகளுடைய பொருட்களை வச்சு செய்யக்கூடக்கூடிய ஒரு பொருள். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயத்தில் வழக்கமாக யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்மளால பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிடுவாரு போல இருக்கு. சரி ரைட்டுப்பா, ஒரு பக்கம் சரி ரைட்டு, சங்கின்னு ஆகிட்ட பின்னாடி ஐஐடி சங்கியா என்ன, வாட்ஸ்அப் ஃபார்வர்டு சங்கியா இருந்தானே, எல்லாம் ஒரே கேட்டகிறதுன்னு பார்த்தா நம்ம ஐஐடி சங்கிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நம்ம அண்ணாமலை குறுக்க வராரு. குறுக்க அந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி வந்து நான் ஆதரவுங்க, அவர் என்னங்க உங்களை வாயில கோமியத்தை ஊற்றி விட்டாரு, அவர் குடிக்கிறாரு, ஜாலியாக இருக்காரு, உங்களுக்கு என்னங்க அப்படின்னு பேசு. இப்போ கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் மாதிரி, கடைசியாக முட்டு கொடுக்க வந்திருக்காரு நம்ம சுமந்து மாமா. பாருங்க, ஆதாரம்லாம் பேச மாட்டாருங்க எங்கள் ஐஐடியாவா, ஆதாரத்தோட தான் பேசுவான். எங்கவா எது பேசணும் ஆதாரத்தோட தான் வரும், அவரெல்லாம் மணி பேக்க மாட்டார். பாருங்க, அமெரிக்க ரிசர்ச் பேப்பர்லாம் கொண்டு வந்துட்டாரு. ட்விட்டரில் உருட்டெல்லாம் பார்த்துட்டு சங்கிக்கு சப்போர்ட்டு சங்கியே அப்படின்னு நெட்டிசன்கள் இவங்க எல்லாத்தையும் முடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது யாரவன்? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம்.